காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலையும் வந்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துடும்ன்ற பயத்தில் மக்கள் வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு பெட்ரோல் பங்காக போயிட்டு லைனில் நின்று வாங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் என்னோட காருக்கு டீசல் போட வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட் இந்தியன் ஆயில்னா மக்கள் பார்த்தீங்கன்னா பாட்டிலில் ஃபுல்லாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து லைனில் நின்று வந்துட்டு இருக்கோம், இவங்க பாட்டிலில் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாட்டிலில் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, எல்லாம் கேன்லாம் 5 லிட்டரு 10 லிட்டர்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் ஆன பெட்ரோல் சீக்கிரமாக வந்து முடிஞ்சதுனால தட்டுப்பாடு வந்து ஒரு செயற்கையாக நம்மளே மக்களே இப்படி பண்ணுற மாதிரி ஆகி போகுது. கொரோனா கிரைசிஸ் மாதிரி இது ஒரு பெட்ரோல் கிரைசிஸாக ஆகிடும் போல. வாரம் ஆரம்பிச்சு 2 வாரத்துலேயே இந்த மாதிரினா இன்னும் அடுத்த 2 வாரத்துலாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல. அது கவர்மெண்ட் வந்து பாட்டில்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அளவாக கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இது தேவையில்லாமல் அதிகமாக வாங்கிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அப்போ நம்மளுக்கு அன்றாட தேவைக்காக மக்கள் வந்து பயன்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு நம்மளுக்கு டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாக வர மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு தாழ்மையாக நான் வந்து ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். என் பேர் நான் பிரான்சிஸ் சார். மக்கள் பெட்ரோலுக்காக ரொம்ப அவதிப்படுறாங்க. இங்கே கால் கடக்க எல்லாம் காத்து கிடக்குறாங்க காலையிலேருந்து. உலக தலைவர்கள் இந்த எர்த்தை சேவ் பண்ணணும்னா இந்த போகிற பேச்சுவார்த்தையில் முடிவு கொண்டு வரணும். மக்களோட அவதியை அமைதிப்படுத்தணும். உலக தலைவர்கள் இதை வந்து பார்த்து போகிற ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லை, எல்லா இடத்துலையுமே க்ரௌடாக தான் இருக்குது. பெட்ரோல் மட்டும் இல்லை, இந்த கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால மக்களுக்கு இது ஃப்ரீயாக கிடைக்கணும்னா நம்ம வந்து இந்த போகிற முடிவுக்கு தலைவர்கள் பேச்சு நிறுத்தணும். நம்ம கோஆப்ரேட்டிவ் பெட்ரோல் பங்கு வந்து பெட்ரோல் பங்கு தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு தட்டுப்பாடு வரும், விலைவாசி ஏறும் சொல்லிட்டு ரூமருக்கு அழைப்பு விட்டுட்டு இருக்காங்க. இந்த புரளியை நம்பி மக்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு எல்லாம் வந்து பெட்ரோலை போட்டுக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியல எங்களால். அவ்வளோ நேற்று ஃபுல்லாக டேங்க் ஃபுல்லாக இருந்தது எங்கள்கிட்ட. இன்றைக்கி நாங்கள் லோடு போட்டிருக்கோம். லோடு போட்டிருக்கோம், இன்றைக்கும் லோடு வருது. தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நியூஸும் இல்லை. ஆனால் இந்த ரூமரை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரூமர்னால இது போல் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுட்டு டேங்கை ஃபில் பண்ணுங்க. நாங்கள் இது வரைக்கும் வந்து அன்லிமிட்டடாக தான் போட்டுருக்கோம். யாருக்கு இதை தான் லிமிட்டடு எதுவுமே டிமாண்ட்லாம் வைக்கல. யார் எவ்வளோ கேட்டாலும் போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ இன்றைக்கி காலியாக கண்டிஷன் இருக்குது. நாங்கள் இன்னும் லோடு போட்டோம், வந்துருக்கு, லோடு வந்துட்டுருக்கு. லோடு வந்து கண்டினியூவாக நாங்கள் போட்டு தான் இருப்போம். இன்றைக்கி நாங்கள் லோடு போட்டோம். அங்கே வந்து ஐஓசி டெர்மினலில் உளுந்தூர்பேட்டை டெர்மினல்லேருந்து வரணும். அது அங்கேருந்து ஃபில்லாகி வர்றதுக்கு தான் எங்களுக்கு டைமு. அங்கே வந்து கரெக்ட் டைமுன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கே வந்து 1 by 1 நம்பர் போட்டு தான் வண்டி உள்ளே போவோம். நாங்கள் நேற்று நைட்டே போட்டோம் லோடு. இன்றைக்கி நாங்கள் வண்டி போயிட்டு எப்போ ஃபில் ஆகிட்டு வருது அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். அந்த கேப்பில் வண்டி வந்து நாங்கள் வந்தவொடனே இறக்கிட்டு நாங்கள் டேங்க் ஃபில் பண்ணி கண்டினியூவாக ரன் பண்ணிட்டு தான் இருப்போம். நார்மலாக சேல்ஸ் ஆகிறத விட இன்னைக்கு வந்து 4 மடங்கு அதிகமாக இருக்குது. நேற்று மட்டும் ஒரு 12,000 லிட்டர் பெட்ரோல் எங்கள்கிட்ட ஆகிருக்கு. நேற்று மட்டுமே நேற்று நைட்டு மட்டுமே அவ்வளோ வண்டி. நைட்டு வந்து யாருமே கொஞ்சம் கூட அவசரம் இல்லை, அவ்வளோ வண்டி நல்லா பண்ணி. அது ஏற்படும்ன்றது எங்களுக்கு இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. அதே போல் ரேட்டு ஏறுன்றது எதுவும் வரல எங்களுக்கு. நேற்று நைட்டே வந்து மெசேஜ் இன்றைக்கி என்ன ரேட்டுன்றது நேற்று நைட்டு ஒரு 7 மணி 8 மணியே போல் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் நேற்று நார்மலான ரேட்டு தான், எப்போ உள்ள ரேட்டு தான் சொல்லிட்டு எங்களுக்கு வந்துடுச்சு. ரேட்டு எதுவும் ஏறுற மாதிரி எதுவும் சொல்லலை. இது வரைக்கும் எங்கள் தட்டுப்பாடு ஆகுன்றது எங்கள் ஐஓசிலும் சரி எங்கள் தலைமையில் எங்கள் எம்டி எதுவும் சொல்ல. எங்கள் எம்டி வந்து கண்டினியூவாக போட்டு பெட்ரோல் நிற்காமல் போயிட்டே இருக்கணும். நைட்டு கூட எல்லா பெட்ரோல் பங்கும் மூடிட்டாங்க. நீங்கள் மூடாதீங்க, கண்டினியூவாக ரன் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது ஒன்றா கால் பண்ணுங்கள், நான் நைட்டு ஃபுல்லாக நான் காலையில் எடுப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் எம்டி சப்போர்ட்டில் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.